கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதமான வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே மகிமையான தேவன் நமக்கு தருகிறதான ஒரு வார்த்தை அல்லது ஒரு வாழ்க்கை. இயேசு இப்படியாக ஒரு வசனத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட இடத்திற்கு நாம் கடந்து சென்றாலும் நம்முடைய நிலையிலே நாம் நிலைநிறுத்தப்பட வேண்டுமானால் தேவன் நமக்கு குறித்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான அந்த தேவனுடைய மகிமை தங்கும்படியான ஸ்தானத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக மாத்திரம் நாம் செயல்படவே கூடாது. அதற்கு உதாரணமாக ஒரு வசனத்தை நாம் இப்படி வேதத்திலே வாசிக்க முடிகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 8வது வசனத்திலே இப்படி ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடிகிறது. இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். இது போதாது இருந்தால் உனக்கு இன்னமும் எனக்கு வேண்டியதை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அவர் போதாது இருந்தால் என்று சொன்னால் என்ன அர்த்தமாய் இருக்கிறது? ஏற்கனவே தேவன் நமக்கு போதுமான அளவிற்கு நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கிறார். இதை நாம் பெற்றுக்கொண்டவர்கள் இதை நாம் புரிந்து கொள்ளாமல் தேவ சமூகத்திலே ஆண்டவராகிய தேவன் செய்திருக்கிற நன்மைகளை நாம் கண்ணோக்கி பார்க்காமல் இன்னும் இல்லாதவைகளையும் இச்சித்து பலவிதமான பாவத்திலே அகப்படக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நேராக தான் மனிதர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக இந்த வசனத்திலே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இது போதாதிருந்தால். எப்படி ஒரு தேவன் ஒரு மனிதனுக்கு நன்மையை கொடுக்கிற வேளையிலே அவனுக்கு போதுமானதை கொடுக்கிறார் தவிர அவனுக்கு போதாததாக கொடுக்கிறது கிடையாது. தேவனுடைய வேதத்திலே இப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த தாவீது தேவ சமூகத்திலே ஏற்கனவே உச்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கொம்பபிஷேகம் என்று சொல்லி உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு நான் உனக்கு குறிப்பிடுகிற மகனை ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புகிறேன், நான் குறிப்பிட்டவனை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்லி அனுப்பி, தேவனுடைய மனுஷனாகிய சாமுவேல் ஈசாயின் இடத்திலே கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவனுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார். அபிஷேகத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, தேவ சமூகத்திலே ஏற்கனவே இருக்கிற ராஜாவுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த ராஜாவை தள்ளி இவனை ராஜாவாக வைக்க வேண்டும். தகப்பன் தாயினாலே கைவிடப்பட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறதான இவனுக்கு இவனுடைய சகோதரர்கள் கொடுக்கிற ஒரு பெயர் திமிர் பிடிச்சவன், அடங்காதவன், இன்னும் அகங்காரம் உள்ளவன் என்று சொல்லி அவனுடைய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள். உன்னுடைய அகங்காரத்தை குறித்து நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய சகோதரன் அவனை கடிந்து கொள்ளுகிறதையும் நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. அப்படி ஆடுகளுக்கு பின்னே எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவனை கர்த்தர் நேசித்து அவனை தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய பாதப்படியிலே ராஜாவாக வைத்திருக்கிறார். இப்பொழுது ராஜாவாக யுத்தத்துக்கு போக வேண்டிய அவன்தானே. 2 சாமுவேல் 11வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலேயே நாம் வாசித்து பார்க்கிற வேளையிலே ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே இருக்கிற பொழுது இவன் மாத்திரம் யுத்தத்துக்கு போகாமல் எருசலேமிலேயே இருந்து விடுகிறான். உப்பரிகையின் மேலே நின்று தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை கவனிக்கிறான்.
அவளிடத்திலே ஆசைப்படுகிறான், அவளை சயனிக்கிறான். அவளுக்கு அதிநிமித்தமாக ஒரு குழந்தை உண்டாகிறான். எல்லாவற்றையும் அறிந்திருந்ததான தேவன் அவருடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறதோ என்று சொல்லி அவன் இந்த பாவத்தை செய்த பிறகும் துணிகரமாக அவளுடைய புருஷனை அழைத்து, நீ உன்னுடைய வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். அவன் உத்தமனாய் இருந்தபடியினாலே அவன் வீட்டுக்கு போகாதபடி தேவனுடைய பெட்டிக்காகவும் ஆண்டவராகிய தேவன் மீது இருக்கிற விசுவாச நம்பிக்கைக்காகவும் அவன் வீட்டுக்கு போகாமல் சேவகரோடு படுத்துக் கொள்ளுகிறான். நீ ஏன் இப்படி செய்தாய் என்று சொல்லி தாவீது அவனை கடிந்து கொண்டு மீண்டும் அவனை வெறிக்க பண்ணுகிறான். மதுவை ஊற்றி கொடுத்து அவனை வெறிக்க பண்ணி, அப்படியாகிலும் அவன் வீட்டுக்கு போய் அவன் மனைவியின் இடத்தில் அவன் இருக்கட்டும், அவன் மீது இந்த குற்றங்கள் வரட்டும் என்பதற்காக, தன்னுடைய பாவத்தை தான் செய்த தவறுகளை அவன் மறைக்க வேண்டும் என்பதற்காக செய்த. ஆனால் அந்த உரியாவோ அப்படி செய்யவில்லை. என் தேவன் மீது என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறான். தேவ சமூகத்திலே கடைசியாக அந்த உரியாவை யோவாபின் இடத்துக்கு ஆள் அனுப்பி, யுத்தத்து மும்மரமா நடக்கையில் உரியாவை முன்னாடி அனுப்பி, நீங்கள் எல்லாரும் பின்னாடி வந்து அவனை கொன்றுபிடுங்கள் என்று சொல்லுகிறார். தேவ சமூகத்திலே எவ்வளவு துணிகரமான பாவம் பாருங்கள். பரிசுத்தமான தேவ சமூகத்திலே இச்சிக்கிற காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் அல்லது செய்த தவறை மறைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் பல மனிதர்கள் அப்படிதான். தாங்கள் செய்கிற தப்பு என்று தெரிந்தும் அதை உணர்ந்து கொள்ளாமல் மற்றவர்களையே குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிற சூழ்நிலைகளை தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்டதான நிலைமையில இருக்கிற நாம் தேவ சமூகத்திலே புரிந்து கொண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தாவீதுடைய வாழ்க்கையிலே இப்படி சம்பவிக்கிறது. அவன் எல்லாவற்றையும் சரியாய் செய்து கொண்டு இருக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனை உணர்த்தும்படிக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். 2 சாமுவேல் 12வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிற வேளையிலே பரிசுத்தமான தேவனுடைய அன்பு, தேவன் ஒரு சோல்ஜராக இருக்கிறதான ஒரு சிறு வேலை செய்து கொண்டு இருக்கிறதான மனிதனையும் எப்படி கண்ணோக்கி பார்க்கிறார், அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறார், அவனுடைய நன்மையை பார்க்கிறார், அவனுடைய நற்குணத்தை பார்க்கிறார். அவனுக்காக தேவனே இறங்கி வந்து எப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறார் என்பதையும், ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு ராஜா ஸ்தானத்தில் இருக்கிற மனிதன் தவறு செய்தாலும் அவனையும் விடக்கூடாது என்பதிலே தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதையும் இந்த 2 சாமுவேல் 12வது அதிகாரத்திலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் குறிப்பிடுகிற வேளையிலே இப்படி சொல்லுகிறார், ஒரு பட்டணத்திலே 2 மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒரு தரித்திரன். 2 பேரும் தேவ சமூகத்திலே, ஒரு ஐஸ்வர்யவானுக்கு அநேக ஆடு மாடுகள் இருந்தது, வெகு திரளான செல்வங்கள் இருந்தது. ஆனால் தரித்திரனுக்கோ ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மாத்திரம் இருந்தது. அவனுடைய வாயின் அப்பத்தை தின்னும் அவன் மடியிலே படுத்து கொண்டுகிற ஒரு மகளை போல அவனுக்கு இருந்தது. வழிபாக்கன் ஒருவன் ஐஸ்வர்யவானுடைய வீட்டுக்கு வந்தான் என்று சொல்லி உதாரணப்படுத்துவதற்கு ஒரு சிறு கதையை சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவினிடத்திலே சொல்லுகிற பொழுது ராஜாவாகிய தாவீது கோபம் கொள்ளுகிறான். ஏன் இப்படி அந்த மனிதன் செய்தான்? அவன் கொலைபாதகன், அவனை கொன்றுவிட வேண்டும் என்று சொன்ன உடனே தீர்க்கதரிசியாகிய நாத்தான் சொல்லுகிறான், நீயே அவன், நீ செய்த தவறுதான் அது என்று சொல்லி அவனை சுட்டி காட்டுகிற வேளையிலே அவன் தேவ சமூகத்திலே மனம் திரும்புகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேகர் மனம் திரும்பாதபடிக்கு தான் தன்னுடைய பாவத்திலே நிலை கொண்டு இருக்கிறார்கள். தேவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவர் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய முகத்தை பார்க்கிறவர் ஒவ்வொருவருடைய முகத்தையும் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். நம்முடைய தவறுகளை நான் தேவ சமூகத்திலே திருத்திக் கொள்வதற்கு தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய நன்மையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நமக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த அன்புள்ள தேவனுடைய முகத்தை நாம் மறந்து விடாதபடி அவரை மாத்திரம் நேசிப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சகல விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். தேவ சமூகத்திலே